ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கான கிளாஸில் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்க்கான கட்டிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. மார்க்கிங் அண்ட் கட்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் கண்டினியூவாக ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம் ஒரு போர்ஷனுக்குமே. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது, எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது. அது மாதிரியே பேக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நெக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் இன்னுமே நம்ம பேட்சஸ் எல்லாமே வைக்கணும். கழுத்துக்கு டபுள் கலர் கொடுத்து இன்னொரு கோட் மேலே வரும். அதனால தான் இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. நீங்கள் லைனிங்கை சுற்றி 1/2 இன்ச் நெக்குக்கு மட்டும் தைச்சிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்து திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் சைடோட பாட்டமில் ஃபினிஷ் பண்ணுறது 2 டைப்ஸ் இருக்குது. கிளாத்தை மடிக்காமல் உள் பக்கமாக இருக்க கிளாத்தை திருப்பி எடுக்கிற மாதிரியும் வரும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே ஃபாலோ பண்ண சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 இன்ச் அடியில் ஃபினிஷிங்க்காக மடிச்சுட்டு கூடவே ஒரு 3/4 இன்ச் மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, மொத்தமாகவே ஸ்டிச்சிங்க்கான மெஷர்மெண்ட்டு நம்ம 1.5 இன்ச் தான் ஆட் பண்ணுவோம். அதில் மேலே ஒரு 1/2 இன்ச்சுமே கீழே ஒரு 1 இன்ச் நம்ம தைக்கிற மாதிரி வரும். ஸோ அதை கணக்கு பண்ணி 1/4 இன்ச் மடிச்சுட்டு 3/4 இன்ச் மடித்து தைச்சிங்கன்னா பாட்டம் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த பேக் போர்ஷனோட பேட்ச் ஒர்க் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி கோல்டன் கலர் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருந்த பீஸை நெக்கை சுற்றி அந்த ரவுண்டுக்கான மெஷர்மெண்ட்டில் 1/2 இன்ச் தைச்சிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நார்மலாக ஒரு கழுத்தை எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட்லேயே கட் கொடுத்து திருப்பி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு யூ டர்னில் கொண்டு வரேன் இல்லையா, அதுதான் ஒரிஜினல் நெக்கோட சைஸு. இதுக்கு முன்னாடி பேக் போர்ஷனில் தைச்சது பேட்ச் ஒர்க்காக நம்ம கட் பண்ண பீஸு. ஸோ இதை அது கூட அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒர்க்கு தான் பேட்ச் ஒர்க்கு. இப்போது இதில் கிளாத் நமக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்காது. தனியாக ஒரு பீஸ் எடுத்ததால் நம்ம தைக்கும்போது பார்த்து தான் தைக்கணும். ஏன்னா சுருக்கம் எதாவது விழுந்துருச்சுன்னா நம்ம அட்டாச் பண்ணும்போது அது அசிங்கமாக தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக 1/2 இன்ச்சாக தைச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம கரெக்டாக தைச்சி எடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி தைச்சி வச்சுருந்த கிளாத்தையுமே இப்போ எடுத்து வச்சுருக்க பேட்ச் ஒர்க்கான அந்த சின்ன பீஸையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி பாருங்கள். பார்த்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணுன்னா ஷோல்டரை கணக்கு பண்ணிக்கோங்க. நார்மலாக அவங்களோட ஷோல்டர் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்க பேட்சை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஒரிஜினல் ஷோல்டர் அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேட்சை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பேட்ச் ஒர்க்கில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இதுதான். நம்ம கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணும்போது ஒரிஜினல் அளவு மிஸ் ஆகாமல் அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோன்னா பேட்ச் ஒர்க் பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பேலன்ஸ் இருக்க லேஸ் ஒர்க், பைப்பிங் ஒர்க் அண்ட் டிசைன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனுக்கு நீங்கள் 2 இன்ச் வச்சிங்கன்னா லென்த் அண்ட் பிரெத்துமே 2 இன்ச்சுக்கு தான் இருக்கணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அதை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரை ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அகெயின் 1 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். அண்ட் ஃபினிஷிங்காகவும் நமக்கு கிடச்சிரும். எல்லா பீசஸுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அந்த நெக் பேட்ச் ஒர்க் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கிட்ட இந்த டிசைனை கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வைக்கணுமா அப்படின்னு கிடையாது, இன்னும் நிறைய கூட நம்ம கொண்டு வரலாம். லேஸ் ஒர்க்கவே நம்ம அந்த நெக்கோட கார்னருக்கும் அண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்டுமே லேஸ் ஒர்க் கொடுத்தோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த கிளாஸில் உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கில் என்னென்ன டிசைன் கொண்டு வரேன்னா, நெக்கில் சின்ன சின்னதாக மாடல் வைக்கிறதுக்கு சொல்லி தந்திருக்கேன், இந்த ட்ரையாங்கிள் ஷேப். அண்ட் லேஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நியூவாக என்ன இன்க்ளூட் பண்ணுறேன்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு. இந்த பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நம்ம வைக்க போகிறோம். 1/4 இன்ச் க்ராஸ் பீஸ் எடுத்துக்கணும். நார்மலாக ஒரு நார்மல் ப்ளவுஸில் நெக் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம்ல, சேம் மெத்தடில் 1/4 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சுக்கு க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த க்ராஸ் பீசஸ் எல்லாமே சென்டரில் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கோட மேல் பகுதியில், அதாவது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன கிளாத்தில் மேலே அந்த நல்ல கிளாத்தில் வச்சு ஒரு 1/4 இன்ச் பக்கமாக ஓரமாக வச்சு தைச்சிட்டே வாங்க. இது தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சாக நம்ம தைச்சிட்டு வந்தோன்னா நடுவில் துணி எதுவும் மடங்காமல் கரெக்டாக வரும். பொறுமையாக ஃபுல்லாக தைச்சிட்டு அந்த கார்னரில் இருக்க கிளாத்தை வெட்டி விட்டுக்கோங்க. மோஸ்ட் பைப்பிங்க்கான பேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, பைப்பிங்க்கு தேவையான அளவு உங்களுக்கு பைப்பிங் சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமான்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை உள் பக்கமாக மடிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க.
அந்த பைப்பிங் மடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த உருட்டையாக ஒரு இடம் வரும். அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிச்சை கொண்டு வாங்க. லைட்டாக கூட ஸ்லிப் ஆகாமல் ஸ்டிச்சை ஓரமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பைப்பிங் வந்துடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பைப்பிங் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி கிளாஸில் பேட்ச் ஒர்க்கோட மெயினான போர்ஷனை கவர் பண்ணியாச்சு. ப்ளஸ் பைப்பிங் அண்ட் லேஸ் ஒர்க், சிம்பிளான ஒரு நெக் டிசைனும் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட டைலரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.